குமாரத்தி விடுதலையோடு அபிஷேகத்தோடு பலவித ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டிய ஆபிரகாம் குமாரத்தி கூனி 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 கூனியாக நல்லாவா இருக்கு? இப்படி பார்த்தா கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. இவ்விதமாக கூனி கொண்டு கால்களையே பார்த்து கொண்டு இருக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. முதலாவது உன் வாழ்க்கையிலே நான் கூனி நடந்து கொண்டிருக்கிறேன். 18 வருடமாக ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தாலும் தேவ ஜனமே, நீ ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கலாம், முதல் வரிசையிலே நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், பெரிய போதகருடைய செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே நீ தீர்மானம் எடுத்து நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், என்னை நான் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நீ வாழும் பொழுது, நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். Let's give God a mighty hand of praise. Hallelujah. இந்த பெரிய யானை அந்த கம்பத்திற்கு கட்டுப்பட்டு என்னால் தப்பிக்க முடியாது என்று சொல்லி அவ்விதமாக அது வாழ்நாளெல்லாம் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, கூனி கூனி இந்த உலகத்திலே கூனிக்கொண்டு வாழ்பவர்கள் ஏராளமான பேர். ஆனால் ஆண்டவர் நமக்கு பரிபூரண சுகத்தோடு ஒரு பரிபூரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் இறங்கி வந்தார். ஆனால் அந்த பரிபூரண அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் அரைகுறை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் நாளிலே பேசுகிறார். ஆமென். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யோவான் 8. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இங்கதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை. படிமா. விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உண்மையான நிலைமை என்ன? நான் எவ்விதமாக இருக்கிறேன்? இந்த ராஜாதி ராஜனை சேவிக்கும் நான், ரட்சிக்கப்பட்ட நான், இந்த நாளிலே ரட்சிக்கப்படாதவர்கள் பலர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். பலர் கலந்து இந்த இடத்துல இருக்கிறீர்கள். பலர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய நிலைமை என்னவென்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். என் நிலைமை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா முன் நான் எவ்விதமாக நான் வாழ்கிறேன்? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உன்னை நீ ஆராய்ந்து பார், எந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை நீ ஆராய்ந்து பார். ஒரு சகோதரியிடம் நான் சொன்னேன், அவர்களிடம் நீங்க உங்க பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கணும், நீங்க ரட்சிக்கப்படணும் என்று நான் சொன்ன பொழுது அவங்க சொன்ன பதில், என்னக்கா என்ன பாவம் நான் செஞ்சேன், எதுக்காக நான் ரட்சிக்கப்படணும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நம்ம பாவின்னு நம்ம உணர்றோமோ அதான் ரட்சணிய நாள். பாருங்க, ஒரு புறஜாதியிடம் சுவிசேஷம் சொல்வது ரொம்ப எளிது. ஆனால் கிறிஸ்தவர்களிடம் போய் நீ பாவி, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், யாரு பாவி? 10 வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், ஆலயத்திற்கு தவறாமல் நான் போய்கொண்டிருக்கிறேன், யார் பாவி என்று சொல்லி அவர்கள் திருப்பி கேட்பார்கள். அப்படியான ஒரு சகோதரியோடு தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், இல்லையாக்கா, நம்ம ஆழ்ந்து பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையிலே அநேக பாவங்களை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆகையால் என்றைக்கு நம்முடைய பாவத்தை நாம் உணர்கிறோமோ அந்த நாளிலே தான் நமக்கு ரட்சணை நாள், அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள்.
பிறகு வேதத்தில் உள்ள சில வசனங்களை நான் எடுத்து காட்டி நான் சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கூறினேன். ஆனால் என் உள்ளத்திலே எனக்கு தோன்றியது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய நான் பாவி என்று சொல்லி ஒருவரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்து கொண்டு சினிமாவை பார்த்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு டிவி முன்பாக, பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்கும் நேரத்திற்கு மேலாக டிவியிலையும் சினிமாவிலையும் உட்கார்ந்து இருக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள், நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் செத்தா நான் உடனே நான் பரலோக ராஜ்யத்துக்கு தான் நான் போய் சேருவேன் என்று சொல்லி ஆணித்தரமாக தங்களுடைய வாழ்க்கையில எந்த பாவத்தையும் உணராமல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வீட்டிலும் பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் டிவி ஓடிக்கொண்டு 24 மணி நேரம் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு, ஆனால் உள்ளத்திலே எந்தவித தொடுதலும் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாவிகள் அல்ல என்று சொல்பவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கோணி விதமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசுநாதரை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் ஏன் விடுதலையாக வேண்டும்? அடிமையாக இருந்தாதானே விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சகோதர சகோதரிகளோடு சண்டை, கோர்ட்டு கேஸுக்கு போறது, இவ்விதமாக பயங்கரமாக வாழ்ந்து கொண்டு, ஆனால் உள்ளத்திலே எந்தவித பாவ உணர்ச்சியும் தோண்டாமல் வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தேவை இந்த நாளிலே விடுதலை, உனக்கு தேவை இந்த நாளில் விடுதலை. தேவ ஜனமே, இந்த நாள்ல உன்னோடு நான் பேசுகிறேன். 1 வருடத்திற்கு முன்பாக எத்தனை பேர் என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டீர்களோ எனக்கு தெரியாது. ஒப்பாயிருங்கள், அந்த செய்தியை கேட்டு இந்த இடத்துல நீ அமர்ந்திருந்தா என்று சொன்னார். இந்த நாளிலே உன்னோடு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாளிலே நீ உப்பா இருக்கிறாயா, இல்லை சாரமற்ற உப்பாய் போல நீ இருக்கிறாயா? இந்த நாளிலே மலை மேலுள்ள பட்டணம் போல இருக்கிறாயா, இல்லை என்றால் மூடப்பட்ட ஒரு இருளாக இருக்கிறாயா? உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே இந்த செய்தி முடிவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு.